மே 4ஆம் தேதி விசில் சத்தம் விண்ண திறந்தே தீரும், ஜெயித்தே தீருவோம். வாக்களின் ஆதரவு எப்படி இருக்கு சார்? போகிற இடத்துல ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். நாளைய முதலமைச்சர், வருங்கால தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் விஜய் அண்ணா அவர்கள் மட்டும்தான். அது இப்ப போற இடத்துல அது கண்கூட நம்ம பாக்குறோம். நிச்சயமா மே 4 இதுக்கான இது நாங்க விசில் சின்ன நமக்கு எதாச்சியா கிடைச்சிருச்சுன்னு நினைச்சோம். இல்ல, அது தமிழகம் முழுசும் அன்னைக்கு விசில் சத்தம் விண்ணை பிளக்கும் என்று கூறுகிறது. கண்டிப்பா இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு சார்? இந்த தொகுதியில முக்கியமா என்னன்னா, இது வரைக்கும் இந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்டு, இந்த ஊத்தங்கர ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு எம்எல்ஏவா யாரும் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அதோட குறைகளை நிறைய அறிஞ்சிருப்பாங்க, அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அடிப்படை இது பார்த்தீங்கன்னா, மா விவசாயிகள் பிளஸ் இந்த 33 ஏரி பிளஸ் இங்க ஒரு ஆர்டிஓ ஆபீஸோ, இந்த மாதிரி உள்ளூர்ல நிறைய நம்ம இங்க ஊத்தங்கரை வளர்ச்சிக்கு நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அது நிறைய ஏன் தெரியல தடைபட்டு இருக்குது. ஒருவேளை உள்ளூர் வேட்பாளராக இருந்திருந்தா அதை சிந்திச்சிருப்பாங்களோன்ற எண்ணம் அது எனக்கு ரொம்ப நாளாவே இருந்தது. நான் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்டு என்னென்ன அத்தியாவசிய தேவைகளோ, என்னோட மனசுல இருக்கிறது என்னன்னா, என்னோட சட்டமன்றத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சுகாதாரமும் கல்வியும் தான் முக்கியன்றதை நான் பெருசா நினைக்கிறேன் ஒரு டாக்டரா. அந்த விஷயத்த நான் கூர்ந்து நோக்கி அதுக்கான அடிப்படை வசதிகள் நான் இந்த சட்டமன்றத்தில் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு எதுக்கு வாக்களிக்க வேண்டும் சார்? நான் இந்த உள்ளூர் வேட்பாளராக இங்க நிக்கிறேன். அதனால இங்க அனைத்து அவர்களோட குறைகளும் எனக்கு தெரியும். அவர்களுக்கு சிறப்பாக செய்ய முடியும்னு எனக்கு முழு நம்பிக்கையா இருக்கிறது. அது இல்லாம விஜய் அண்ணா இப்ப இருக்கிற மகளிருக்கு உறுதுணையா இருக்கிற ஒரே ஒரு தலைவர் அவர் மட்டும்தான். அதனால அவரை நம்பிதான் இனி வருங்கால அரசியல் இருக்குது. அவரை நம்பிதான் இந்த எதிர்கால இளைஞர்கள் பட்டாளமே இருக்குது. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஏதோ நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, சும்மா இது பண்றாங்க. அதனால நான் கண் கூட பாக்குறேன், ஒருத்தரும் கண் முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா மே 4ஆம் தேதி இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். முதலமைச்சரா தளபதி ஆவாரு. இது வெற்றி நிச்சயம். இந்த முறை உங்களுக்கு கட்சி ஆட்சிக்கு வருமா சார்? கண்டிப்பாங்க சார். இந்த தேர்தல் அறிக்கை நீங்க மதியம் 3 மணிக்கு பார்த்திருப்பீங்க. இதுல யாருமே விடுபடல. அனைத்து துறையை சார்ந்த அனைத்து பேருமே அவரோட உள்ளத்துல என்னென்ன குறைகள், ஆசிரியர்களாகட்டும், இல்ல போலீஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல விவசாயிகளா இருக்கட்டும், இல்ல மகளிராகட்டும், மீனவர்களாகட்டும், எல்லாருமே அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அத்தனையும் மனசுல அவர் நினைச்சுதான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். அதாவது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த ஜெனரேஷன்ல நமக்கு கிடைக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுக்கோசரம் நம்ம எல்லாமே அவருக்கு நன்றி கடப்பட்டிருக்கோம். கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கும், நடந்தே தீருங்க. உங்களுக்கு புது கட்சி எப்படி கான்பிடன்ஸ் இருக்கு சார்? கான்பிடன்ஸ் இருக்கு. அதான் சார் இப்ப நான் பேசுறதே சொல்ல. நிச்சயமா மே 4ஆம் தேதி விசில் சத்தம் விண்ண திறந்தே தீரும், ஜெயித்தே தீருவோம். இது பேச்செல்லாம் கிடையாது. நீங்க மித்த தலைவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது நம்ம சொல்ல தேவையில்ல. இந்த அலைகடலான கூட்டம் இது வரைக்கும் நிஜமா அண்ணாவுக்கு அப்புறம் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நமது தளபதி அண்ணா அவர்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு கூட்டம் கூடுது. இது கட்டுக்கடங்காத கூட்டம். இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாருன்றது காலத்தால் எழுதப்பட்டது. கண்டிப்பாக அவரு பின்னாடி நாங்க இந்த தம்பிகள்லாம் என்னைக்குமே நிற்போம், உறுதுணையா இருப்போம். நிச்சயமா ஜெயிக்க வச்சு காட்டுவோம். ஒரு நாள் இந்த ஒரு விரல் புரட்சி செஞ்சே ஆகணும். நம்ம இந்த தமிழகத்தை மீட்டு எடுக்கணும்னா அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தமிழகத்தையே மாற்றம் செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு, எல்லா வாக்காளர்களும் அன்னைக்கு ஒரு நாள் சிந்திச்சு பாருங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி கடந்த காலம் எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு வாய்ப்பை தான் எல்லாரும் கேட்கறோம். இப்பவே நீங்க பாத்திருப்பீங்க, சின்ன குழந்தைங்க ஓட்டு கேட்கிற ஒரே ஒரு கட்சி இந்த கட்சி தான். அப்பா ஓட்டு போடுங்க, தாத்தா ஓட்டு போடுங்க, அம்மா ஓட்டு போடுங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார் இது ஒரு புரட்சி தான். இப்படி ஒரு கூட்டத்தை நாம யாரும் பார்த்ததில்ல, கண்டதில்ல. மிகப்பெரிய தலைவரா வருவாரு. மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும்.